அப்படிதானே சாமி? டீ சாப்பிட்டான். ஒரு கையை காட்டுற டீ வேற இருக்கு. இந்த வாச ஞானம், பசு ஞானம், பரிஞானம் வரும். பட் இந்த பதிஞானம்ங்கிறது அப்சல்யூட்லி அது ஒன்றும் டெஃபினேஷன் கிடையாது. இதுதான் பதிஞானம். அதாவது பதிஞானம் அவன் அருளால் காணுதலே பதிஞானம் என்று பெயருங்க. வேற ஒன்றும் இல்லை. ஐயா கேட்டதுன்னா, இப்போ நான் ஒன்றை அறிகிறேன். இப்போ எனக்கு சிவஞான போதம் நான் இன்னைக்கு படித்தேன். நான் படித்தேன் என்பது பசுஞானம். அவன் அறிவித்தான் என்ற பதிஞானம். ஏன்? நான் செய்த புண்ணியத்தின் விளைவாக இந்த ஞான நூலை படி என்று சிவம் காட்டியது. அந்த காட்டிய உபகாரத்தால் நூல் கிடைச்சது. காணும் உபகாரத்தால் படிக்க அந்த வாய்ப்பை திருவள்ளுவர் தந்தது. எனவே நான் அறிந்ததும் அனுபவிப்பதும் அவனுடைய உதவியால் தான். நான் அறிந்தேன் என்று கருதும் போது பாசஞானம் ஆகிறது. அவன் அருளால் அறிந்தேன் என்று நினைச்சீங்கன்னா பதிஞானம் ஆகிடும். ஏன்னா அவன் அருளை அன்றி ஒன்றுமே இல்லை. அதுக்குதான் கண்ணை வச்சு சொன்னார். கண் என்பது சடப்பொருள், தானே காணாது. கண்ணை செலுத்துவது உயிர். அதுபோல உயிரை செலுத்துவது சிவம். சிவன் தான் உயிரை செலுத்துது. ஆனால் கண்ணினுடைய பயன் செலுத்துகிற உயிருக்கு. அவ செலுத்துகிற சிவத்தை தானே பயன் போகணும் அப்படின்னு கேட்டால், உயிர் தன் பொருட்டு கண்ணை செலுத்தி காணுகிறது. சிவம் தன் பொருட்டு உயிரை செலுத்தவில்லை, உயிர் பொருட்டு செலுத்து. ஏன்? நாம் முன்னே பார்த்தோம். 7ஆம் நூற்பா படிக்கும் போதே அசத்தை இறைவன் அறிந்து அனுபவிக்க மாட்டான். எனவே அசத்து அறியா. இறைவன் உலகத்தை அசத்து என்று தனிந்து அறிந்து நீங்க வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை. ஏன்? அறிந்தாங்க அறிபவன் அவன். அவன் உலகத்தை அறிந்தாங்க அறிந்தவன் என்பதனால இது நன்மை இது தீமை என்று வேறுபடுத்தி அறிய வேண்டிய அறிவு அவனுக்கு இல்லை. எனவே அவன் அறிந்து நீங்கணும் சொல்லி எதுவுமே அவனுக்கு இல்லை. அறிய வேண்டிய தேவையும் இல்லை, நீங்க வேண்டிய தேவையில்லை. உயிருக்கு தான் அறிய வேண்டிய தேவையும் நீங்க வேண்டிய தேவையும் உயிருக்கு இருப்பதனால அவன் அறிந்தாங்கு அறிபவன். எனவே உயிருக்கு அவன் காட்டாக நிற்கக்கூடியவன். அறிவுக்கு அறிவாக நின்று அவரவர் வினைக்கு தக்கவாறு காட்டுவான். அதான் 5ஆம் நூற்பால காட்டும் உபகாரம். காணும் உபகாரம் 11ஆம் நூற்பால். எனவே நான் அறிந்தேன், அவன் காட்ட, அவன் அறிவிக்க நான் அறிந்தேன் என்று கருதினீங்கன்னா அது பதிஞானம். நானே அறிந்தேன். நான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இந்த சிவஞான போதம் படிக்கணும்னு நினைச்சேன். அப்பாடா ஒரு வழியா சிவஞான போதத்தை படிச்சுட்டேன் கேட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது முனைப்பு. நினைச்சனுங்க எப்படியா உனக்கு நினைப்பு வந்துச்சு? திருவருள் என்னமோ தெரியல, சிவஞானத்தை கேட்கணும்னு உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. சரி, அந்த சிவஞான போதத்தை கேட்கணும் உணர்த்தியது திருவருள். சரி, இன்னைக்கு வகுப்புல கொண்டாந்து உட்கார வச்சு அதுதான் உட்கார வச்சிருக்குது. எனவே உணர்த்தியது சிவம், இன்னைக்கு உணர்ற வாய்ப்பை தந்தது சிவம், கேட்க வைத்தது சிவம். இப்படி ஒன்னொன்னையும் அவனை முன்னிலைப்படுத்தினீங்கன்னா அதுதான் அவன் அருளன்றி வேறொன்றும் இல்லை. நான் நினைச்சேன் நினைச்சீங்கன்னா முனைப்பு, அது வினையாகிறது. அவன் அருளால் நடைபெறுதுன்னு நினைச்சீங்கன்னா கருணையாகிறது. கருணை என்று வந்துட்டா வினைக்கு இடமில்லை. சொல்லுங்க. இது அந்த நம்ம 8ஆம் நூற்பால் நீங்க 4 மார்க்கமும் சொல்லிட்டு வந்தீங்க இல்லையா? ஆனால் நிச்சயமா நீங்க சொல்ற விதத்துல அந்த எழுதியிருக்க விதத்துல ஒரு மார்க்கம் இன்னொரு மார்க்கத்தோட அடுத்த படிநிலைங்கிற மாதிரி தான் அது தோணுது. ஆனால் நம்ம இது படிக்க சொல்றாங்க, இது தாச மார்க்கம் வழியா அப்பர் அடைஞ்சாரு சிவபெருமான. அப்ப இது சத்புத்திர மார்க்கம் வழியா ஞானசம்பந்தர் அடைஞ்சாரு. அப்படிங்கலாம் அப்புறம் இவங்க படிநிலை வேற மாதிரியா இருக்கும்னு வருஷப்பட்டிருப்பாங்க. அதாவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க விட மேலானவங்கள மாதிரியா தெரியுது, சொல்லப்படுது, அறியப்படுகிறதுமா சொல்லப்படுகிறது. சரியான கேள்வி. அம்மா கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இறைவனை அடைவதற்கு 4 மார்க்கங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது சத்புத்திர மார்க்கம், முதல்ல தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். இந்த 4க்கும் இது வடமொழி பெயர். அப்படியே தமிழ் படுத்தினீங்கன்னா
தொண்டு நெறி, தலைவன் தொண்டன் அப்படின்னு ஒரு நெறி. அதுக்கப்புறம் அப்பா மகன் என்கிற நெறி. பிறகு நானும் அவனும் நண்பன் அப்படிங்கிற முறையில் நிற்கிற நெறி. சன்மார்க்கம் என்பது குருநாதரும் சீடனுமாக இருக்கிற நெறி. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாளையும் விளக்கம் செய்வதற்கு 4 பேர் வந்தாங்க. இந்த விளக்கம் செய்ய வந்ததை நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டால், திருநாவுக்கரசர் என்றால் அவர் சரியை மார்க்கம், திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் என்றால் கிரியை மார்க்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள்னா யோக மார்க்கம், ஞான மணிவாசக பெருமான் ஞான மார்க்கம் அப்படின்னு எடுத்துக்காட்ட சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டோம். பிடிச்சிட்டு என்ன சிக்கல் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருநாவுக்கரசர் சரியையாளர் என்று நீங்கள் முத்திரை குத்துவீர்களானால் அவர் சிவபெருமானோடு 2 கலந்தார் என்பது பொய். ஏன்? அவருக்கான பேர் சிவலோகத்தில் இருத்தல் தான், சிவனோடு கலத்தல் அவருக்கு இல்லை. ஆனால் புராணம் முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு கவனிக்கணும். புராணம் தொடங்கும் போது என்ன சொன்னாரு, முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறார்? திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வரு ஞான தவ முனிவர். யாரு? ஞான தவ முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஞான தவ முனிவர்னர். வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. இது தொடக்கம். வாழ்க்கையில முடிச்சு புகழூர்ல திருவடியில கலக்கிறார். அங்க என்ன சொன்னாரு? மண் முதலாம் உலகு ஏத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி, நன்னறிய சிவானத்து ஞான வடிவே ஆகி அன்னலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். இந்த 2 பாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது பொய்யா போச்சு. அப்ப திருநாவுக்கரசு சரியையாளர் அல்ல, இப்படித்தானே சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். அப்ப ஆனா மேடையில பேசுறவங்க, வகுப்பு நடத்துறவங்க எல்லாரும் அப்படி சொல்லலையே ஐயா அப்படின்னு கேட்டா, நீங்க அங்க ஒரு சிக்கல் அவங்க புரிந்தது எப்படின்னு தெரியல. ஆனா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இப்ப இது ஒரு பக்கம் வச்சுக்கங்க. அடுத்தது ஞானசம்பந்த பெருமான் அவரை சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு? வேத நெறிதழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமா. அப்படியே அவருடைய தோற்றத்தெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டாரு. இப்ப சிவஞானத்தை பெற போறாரு. அங்க சொன்னாரு, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். தவ முதல்வர்னர் அவர் தான். அந்த தவ என்ற கல்லூரிக்கு பிரின்சிபல் அவர்தான். தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். இது அங்க பார்க்கிறோம். அடுத்தது இதே ஞான சம்பந்தரை மங்கையர் கரசியாரும் குலச்சரியாரும் பார்க்கிறாங்க. எப்படி பார்த்தாங்க? ஞானத்தின் திருவுருவை நான்மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையன்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையா சீர்தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள். அங்கேயும் ஞானம்தான் இருக்குது. சரிங்களா? சரி, சுந்தரமூர்த்தி சாமி எடுத்துக்கொள்ளுங்க. அவரை எப்படி சொல்லியிருக்கிறாரு? 10 பாட்டு இருக்குது. அதுல ஒரு பாருங்க. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகை முன்படைத்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திருவாளன் அப்படின்னு சொல்லுக்கு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பொருள் எடுத்து பாருங்க. முத்தி செல்வத்தை ஆள்பவன் என்று பொருள். ஏன்? திருநாவுக்கரசு வல திருத்தொண்டின் நெறிவார சொல்ற இடத்துல திலகவதியார் திருநீர் கொடுக்கிற இடத்துல ஒரு வார்த்தை போட்டாருங்க. எது? திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப. திருவாளன் ஒரே எழுதுனாங்க. திருவாகிய முத்தி செல்வத்தை ஆள்பவன். இப்ப யார் ஆள்கிறார் சொல்றாரு? சுந்தரமூர்த்தி சாமி அந்த வார்த்தை போறார். சிவபெருமானுக்கு திருவாளன் என்று பெயர். அதே பெயரை சுந்தரமூர்த்தி சாமி பேர் வச்சுட்டார். இன்னொரு இடத்துல சொல்றது ஞான ஆரூரரை சேரரை. ஞான ஆரூரரை
சேரரை, இது 11ஆம் திருமுறை. ஞான ஆரூரரை சேரரைன்னு ஒரு குறிப்பு தரார். இப்போ இவங்க எல்லாமே ஞானம் 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 எல்லாமே இருக்குதே, ஆனால் இவங்க சொல்றவங்க யாரும் அப்படி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. சரியை என்றால் அவருக்கு எல்லை சரியே தான் எல்லை, மறந்துடாதீங்க. சரியையாளருக்கு எல்லை சரியை மட்டும்தான் எல்லை. சரி, கிரியை அப்படிங்கிற இடத்துக்கு வந்தவருக்கு என்ன எல்லைன்னு கேட்டா சரியையும் கிரியையும் அவருக்கான அவருக்குரிய உரிமை மறந்துடக்கூடாது. சரியையாளனுக்கு உரிமை சரியை மட்டும்தான். கிரியையாளருக்கு என்ன உரிமைன்னா சரியையும் கிரியையும் அவருக்கான உரிமை. சரி, யோகத்துக்கு போயிட்டீங்கன்னா சரியையும் கிரியையும் யோகமும் அவருக்கு உரிமை உடையது, அவர் எது வேணாலும் செய்து கொள்ளலாம். சரி, ஞானத்துக்கு வந்துட்டா நாளுக்கும் உரியவன். ஞானத்துக்கு வந்தவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? சரியிலும் நிக்கலாம், கிரியிலும் நிக்கலாம், யோகத்தில் நிக்கலாம், ஞானத்தில் நிக்கலாம். அப்ப இவங்கெல்லாம் யாரு? ஞானத்தில் நிற்பவர்கள். உலகம் விளங்கி கொள்வதற்காக சரியை தொண்டை காட்டுறதுக்காக அவர் சரியை எடுத்து காட்டினாரு யாரு? ஆனா அவர் ஞானத்துக்குரியவர். நீங்க அதை மறந்துட்டு என்ன பண்றோம்? சரியை கிரியை அப்போ ஒரு முத்திரை குத்தி போட்டு ஞானத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படி நினைச்சிட்டீங்கன்னா பிழை. நீங்க எப்படி கருதணும்? 4 பெருமக்களுமே ஞானத்தோடு சம்பந்தம் உடையவர்கள் தான். ஞானத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற ஞான திருவுருவமா இருக்கக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு நெறிய உலகத்துக்கு சொல்வதற்காக அந்த இடத்துல நின்று சொன்னாங்க. அவ்வளவுதான். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஞானிதான், ஞானத்துக்குரியவர். ஆனா அவர் எடுத்து சொன்னது எதை கேட்டா சரியை எடுத்து சொன்னார், இவர் கிரியை எடுத்து சொன்னார் சொன்னீங்கன்னா சரி. அவரையே சரியையாளர்னு சொன்னீங்கன்னா தப்பு. அதனால வருகிற முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சாரோக சாமீவ சாரோகம் பெறுவார் என்று முடிவுடைய சாயுச்சியம் பெற்றதாக நீங்க முடித்து காட்ட இயலாது. திருஞான சம்பந்தர் ஞான சொரூபமாக சோதியில் கலந்தார். திருநாவுக்கரசரும் ஞான சொரூபமாகத்தான் சோதியில் கலந்திருக்கிறார். மணிவாசக பெருமானும் ஞான சொரூபமாகத்தான் அம்பலவான பெருமானோடு கலந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் மீண்டும் தன் பணிக்கு சென்று விட்டார் என்று புராணம் முடிக்கிறது. இதான் நீங்க பார்க்கக்கூடிய பெரிய புராணத்துல கடைசி பாட்டு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார். அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டு முன்னாடி எடுத்து பாருங்க. 2 பேரும் கைலாயம் போயாச்சு. சேரமான் பெருமான் நாயனாரும் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமியும் போன என்ன பண்றார்? இவங்க பழைய பணி திரும்பிட்டார். அவர் இவரை சிவகணங்கள் தலைவராக்கிட்டார் என்று சேக்கிழா பெருமான் புராணத்தை முடிச்சிருக்கிறார். அப்ப நீங்க என்ன கருதுவது? இந்த இடத்துல நம்பி ஆரூரர் சேக்கிழார் வாக்குல திருத்தொண்டு இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் கருதணும். அப்ப நீங்க ஒண்ணு முத்தி முரளி அவரு அப்படின்னீங்கன்னா நன்றி வணக்கம் சேக்கிழாருக்கு கேட்டு தெரிந்து கொள்க. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் புராணத்தை முடிக்கும் போது எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போயிட்டாரு. மீண்டும் அதே திருப்பணிக்கு திரும்பிட்டார். ஏன்? அவர் டீப் ப்ரமோஷன்ல வரல, திருவொரு காரணமாக கீழே இறங்கி வந்தார். வேலை முடிஞ்சோடனே திருப்பி அதே வேலைக்கு போயிட்டார். இப்பவும் பூ கட்டி தொடுத்து வழிபாடு செய்து கொண்டு பணி செய்து கொண்டு இருக்கிறார் நம்பி ஆரூரர் என்று சேக்கிழார் நிறைவு செய்து காட்டியிருக்கிறார். நமக்கு அவ்வளவுதான் அறிவு. சேக்கிழார் சொல்லாத ஒன்றை நான் சொல்ல முடியும். ஏங்க ஒரு 1000 வருஷம் ஆகி போச்சு, இன்னுமாங்க அப்படியே இருக்க போறாரு? ஒருவேளை அங்கேயே வீடு பெற்று போயிருக்கலாம். போனா கேட்டு சொல்றேன் இருங்க, இல்ல போனீங்கன்னா கேட்டு சொல்லுங்க. நீங்க கைலாயம் போனவர்கள் நீங்க கேட்டு சொல்லுங்க. என்னென்ன சுந்தரமூர்த்தி சாமி எங்க சாமி ஆனாரு? அப்பா அவர் நம்மகிட்ட எப்பவே கலந்துட்டா இருப்பான்னு சாமி சொல்லுவாங்க. அப்புறம் அவருதாப்பா அவரு அப்படி காட்ட போறாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா சரி. அவ்வளோ அதுக்கான பதில். எனவே 4 ஞானத்துக்குரியவர்கள் தான். அந்த 4 நெறியை காட்டுவதற்காக அந்த இடத்துல இருந்து காட்டினாங்க. நீங்க அந்த இடத்தையே அவர் இடம் நினைச்சுக்காதீங்க. அவங்க ஞானிகளுக்குரியவர்கள். இதை நம்ம எளிமையா புரியுற மாதிரி சொல்வது உண்டுங்க. இப்ப நான் பஸ் ஓட்டுவதற்கு ஒரு லைசன்ஸ் வாங்குறேன். அப்ப எனக்கு என்ன ரைட்ஸ் ஒன்றுன்னு கேட்டா, கார் ஓட்டுற லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா? ஐயா 6 சக்கரம் ஓட்டுறதுக்கே லைசன்ஸ் வாங்கிட்டேன், 4 சக்கரம் தனியா வாங்கணுமா என்ன? ஏன்? அந்த 6 சக்கரத்தையும் ஓட்டுற எனக்கு 4 சக்கரம் ஓட்ட தெரியும். சரி, 4 சக்கரம் ஓட்டினா 2 சக்கரம் ஓட்ட மாட்டீங்களா என்ன? 2 வீலர் ஓட்டத்தான் தெரியும். சைக்கிள் ஓட்டுவீங்களா? என்னையா கேள்வி? சைக்கிளும் ஓட்டுவாரு, பைக்கும் ஓட்டுவாரு, 3 சக்கர ஆட்டோவும் ஓட்டுவாரு, 4 சக்கர காரும் ஓட்டுவாரு, 6 சக்கர பஸ்ஸும் ஓட்டுவார். ஏன்? அவர் பஸ் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறார். நான் எதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன்? வித்தவுட் கியருக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு நான் கார் ஓட்ட முடியுமா என்ன?
முடியாது. எந்த லைசன்ஸ் எனக்கு என்ன லிமிட்டோ அதை தாண்ட முடியாது. ஆனா தாண்டி நிக்கிறவன் எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி வந்து ஓட்டலாம்ல, இதான உரிமை. அப்ப ஞானத்தில் நிற்பவன் ஏனைய மூன்றுக்கும் உரியவன் என்பதை மறந்து விடாது. இதான் சரி. நால்வரும் ஞானத்தின் திருவுருதான். உலகில் சார்ந்த ஒரு கேள்விங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க தவறிட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அந்த உயிர் வந்து இங்கே தான் நிற்கிது, உங்கள் வீட்டில் தான் நிற்கிது, அது ஏதோ தேவைப்படுது, அது ஏதோ கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சலுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அது என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு சொல்லி அப்டேட் போடிட்டு இருக்காங்க. அந்த உயிரோட நிலை என்னதாங்க? அது வந்து உயிர் வந்து உடம்பு விட்டு நெருங்கின பிறகு அதோட நிலை, அதாவது நம்ம நூலினுடைய அடிப்படையில் உயிர் உடம்பை விட்டு பிரிந்தால் இன்னொரு உடம்புக்கு புகும். அது பாம்பு சட்டை உரித்தல் போல ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று முட்டையை விட்டு பறவை பறந்து போதல் போல, நனவு கனவு போல. இது 3 வகையான நிலை இருக்குது. அதில் எதில் ஆட்படும் என்பது நாம் சொல்ல முடியாது. இப்போ இறந்தவர் தேவராயிட்டாரா, அசுரராயிட்டாரா, திருவடியில் கடந்துட்டாரா நமக்கு தெரியாது. நீங்கள் செய்து வைத்த புண்ணியத்தின் விளைவாக அந்த உயிருக்கு அடுத்த பிறப்பு வழங்கப்படும். ஞானம் பெறாத வழி வீடு வேறு இல்லை. அவ்வளோதான். நீங்கள் இன்னைக்கு சொர்க்கவாசி தந்தன்னைக்கு இறந்துட்டார், சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னா தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு மயக்கம் வரைக்கும் அது போன மகராச போயிட்டா நினச்சிக்கிட்டா என்ன தப்பு? நினச்சிக்க இல்லைங்களா? 12ல் கேது இருந்தால் ஞானகாரன்னு பேர். அவெல்லாம் முத்தி பேருன்னு பிறப்புக்கே வரமாட்டானா. அவன் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, பண்ணதை என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அத்தனையும் கொடுமை பண்ணிட்டு இருப்பான். எங்க 12ல் கேது வச்சுட்டு ஞானத்து நெறி நிற்கிறா. நீங்க 12ல் யாருக்கெல்லாம் கேது இருக்குது அவெல்லாம் சிவஞான போதமா பாடம் நடத்தணும். இல்லை சிவஞான போதை சொன்னவர் நெறியில் நிற்கணும். இல்லை சாமியே உண மாட்டேங்கிறான் 12ல் கேது வச்சுக்கிட்டு. கேட்டால் ஞானகாரன் நம்ம. அப்போ என்ன தெரியும்? அதெல்லாம் ஒரு உபச்சாரம் தான். நீங்கள் எப்போ ஞானம் பெறுகிறோமோ, ஞானம் பெறாமல் ஒரு உயிர் இறைவன் திருவடிக்கு போகாது. அதுக்கு முன்ன அது பல்வேறு நிலைகளுக்கு உட்படும். அந்த உட்படுதல் வந்து 7 வகை தோற்றத்தில் 84 லட்சம் யோனி பேதத்தில் எங்கே சுற்றிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது நம்ம கைக்கு சொல்லப்படுவதில்லை. நம்ம நினைஞ்சு அவங்க நினைஞ்சு வழிபாடு பண்ணலாம். நமக்கு வேண்டப்பட்டவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆன்மா பெருமானே திருவடி நீடல்ல இன்பம் பெறணும் வேண்டிக் கொள்ளலாமே ஒழிய, நான் வந்து அவருக்காக ஸ்பெஷலாக ஏதாவது கொடுத்து கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுக்கலாம்னா எல்லாரும் ஸ்பெஷலாக கொடுத்து எல்லாரும் சிவலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது அந்தந்த உயிர் செய்த வினைக்கு தக்க பயனை பெறும். ஆனால் அதை கலக்கமெல்லாம் வேண்டியது இல்லைங்க. யாராவது ஏதாவது சொன்னாலும் சொல்லிட்டு போகிறான்னு நினச்சி நீங்கள் கலங்காமல் இருக்கணும். ஏன்? நமக்கு பூசை ஒன்று தான் நமக்கு அடிப்படையாகும். இறந்த உயிர் அது என்ன வினை செய்திருக்குதோ அதுக்கு தக்க பாடுபடும். அதுக்கு நீங்கள் நான் செய்கிற உதவி என்ன? ஒரு விளக்கேற்றி வச்சு சிவபுராணம் சொல்லலாம். பெருமானே இந்த சிவபுராணத்தின் பயனை அந்த உயிருக்கு கொடுத்துருப்பா அப்படி கேட்டுக்கலாம். நம்ம ரிக்வஸ்ட் தான் கேட்க முடியுங்க, ஆர்டர்லாம் பண்ண முடியும். இல்லை எதுக்குமே அதை கொடுத்துரு, அதை கொஞ்சம் காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன், அந்த உயிரை கொஞ்சம் காப்பாற்றி, இப்படி தான் நம்ம கேட்குறோம் ஒழிய நமக்கு வேறு உரிமைகள் வழங்கப்படவில்லை. எனவே இறந்தால் இன்னொரு உடம்புக்குள்ள புகும், அவ்வளோதான் செய்யும். அது எந்த உடம்பு நமக்கு தெரியாது. எந்த உடம்பாக வேணாலும் இருக்கலாம். அது சில உயிர்கள் அகால மரணம் சொல்ற பார்த்தீங்களா, விபத்து போன்றவற்றில் இறக்கும்போது குறிப்பிட்ட காலங்களில் அது பேயாக அலைந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு குறிப்புகளும் இருக்கிறது. அது நம்ம அது ஆராய்ச்சி பண்ணி உட்கார்ந்துக்கிற வேலை நமக்கு இல்லை. ஏன்னா அது உயிரினோட ஒரு நிலை. கல்லாய் மனிதராய் பேயாயின்னு இருக்கிறார். பேயா அலைஞ்சு கொண்டு இருப்பது தான் அப்படி ஒரு நிலை இருக்கிறது. அது எதனால? அது உயிர் செய்த வினைக்கு தக்க பயன். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஒழிய இன்னவாறு ஆகிவிட்டது, இதுக்கு இதை செஞ்சால் சரியா போயிடும், இதுக்கு அதை சொல்லுவது ஒன்றுங்க. பசுமாட்டு தானம் கொடுத்தோம்னா வாழை குடிச்சிட்டே போயிடலாம்பாங்க. கொடைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லப்படுவது. அது சடங்கு முறைகள், அதுக்குள்ள பல்வேறு நிலைகள் இருக்கலாம். அது பெரும்பாலும் நீங்கள் இந்த சடங்கு முறைகள் கருட புராணத்தின் அடிப்படையில் தான் நிறைய பேர் பயன் சொல்லிட்டு இருப்பாங்க. கருட புராணத்தில் தான் நரகம்னா எப்படி இருக்கும், எப்படிலாம் துன்பப்படுத்துவாங்க, அதுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள் போல சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு அது சிந்திக்க வேண்டிய, நீங்கள் அப்படி ஏதாவது சிந்திக்க நினைச்சிங்கன்னா அந்த உயிருக்காக சிவபெருமான்கிட்ட வேண்டுதல் செய்யுங்க. ஒரு திருமுறை பாடி 2 தண்ணி ஊற்றி பூ வச்சு சாமி கும்பிட்டு பெருமானே அந்த உயிருக்கு நற்கதி கொடுங்க என்று கேட்டுக்கலாம். நமக்கு அதை விட நமக்கான வேலை.
இல்லை, முதல்ல சரியை, ரெண்டாவது கிரியை, அப்புறம் யோகம். இதுதான் படிநிலை. ஒன்றன் பின் ஒன்று. சரியை, கிரியை, யோகம். அப்படித்தாங்க. அதான் யோகம் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது நம்முடைய நூல் சொல்லுகிற யோகம் வேறு, பதஞ்சலி யோகத்தில் சொல்லப்படுகிற யோகம் வேறு. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. நம்மளுடைய யோகம் என்பது திருவருளோடு ஒன்றுபடுவது நமக்கு யோகம்னு பேர். அவங்க திருவருள் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா உடம்பு நீ அல்ல என்று வேறுபடுத்துவது, அதான் யோகம். பதஞ்சலி யோகம் உங்க உடம்பை நன்றாக வைத்திருப்பதற்கு உதவும், உயிரை நன்றாக வைத்திருப்பதற்கு உதவாது. நான் சொல்ல, அதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதாயா? தொடர்பான ஒரு கேளுங்க. புரியலையா உங்களுக்கு? இல்லையா? நீங்க தீக்கை பெறாம சொல்லும்போது அது நாமம் என்று பெயர், பெயர் என்று பெயர். தீக்கை பெற்று சொல்லும்போது மந்திரம் என்று பெயர். குருநாதன் காதில் சொல்லி நாம சொல்வது மந்திரம். இப்போ நான் புத்தகத்தை படித்தேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார், காதில் கேட்டு நான் சொல்றேன், அதெல்லாம் பெயராக இருக்கும். பெயர் வேறு, மந்திரம் வேறு. நீங்க சொல்வது பெயர் தான். நீங்க சிவசிவான்னு சொல்றீங்க, அது பெயர் தான், மந்திரம் அல்ல. தீக்கை என்பது நீங்க சமய தீட்சை முதல்ல குருநாதர்கிட்ட தீட்சை பெறுதல் என்பது ஒரு குரு உபதேசம் பண்ணுவது. முதல் படிநிலை அஞ்செழுத்து மந்திரத்தை ஒரு குருநாதர்கிட்ட தீக்கையின் வழியாக பெறணும். அதுக்கு பல படிமுறை இருக்குது. நீங்க ஆதீனங்கள் போன்றவற்றில் செய்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, தமிழ் முறைப்படி செய்து கொடுக்குறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. நீங்க யாரை நீங்க தேடுகிறீங்களோ அவங்க வழியா அவங்களுக்கு அதை நெறிப்படுத்தி கொடுப்பாங்க. அதில் முதல் படிநிலை 16 இடங்களில் திருநீர் பூசுவது. அதை தண்ணீரில் குழைத்து திருநீர் பூசுவதற்கும் அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்வதற்குமான உரிமை வழங்கப்படுதல். இது படிநிலையில முதல் படிநிலை. அது பேர் சமய தீக்கைன்னு பேர். இதை வாங்கி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா சிவலிங்க திருமேனியை உங்க கையில கொடுத்து இதை இப்படி பூசை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரியை என்று பெயர். அந்த சிவலிங்க திருமேனி அவங்க வசதிக்கு தக்க ஐமூன்ல இருக்கலாம், படிகத்தில் இருக்கலாம், வேறு வேறு பொருள் இருக்கலாம். அந்த சிவலிங்க திருமேனிக்கு பூசை பண்ணணும். அந்த பூசையில என்ன அடிப்படைனா என் உயிரில் கலந்திருக்கிற இறைவனை அந்த சிவலிங்கத்துல வச்சு பூசை பண்றேன். பூசையை முடிச்சு திருப்பி அவன் எனக்குள்ளே கொண்டாந்து வச்சுக்கிறேன். இப்படியே செய்து செய்து பழக பழக அவன் என்னுள் இருக்கிறான் என்கிற உணர்வு மேலோங்கி நிற்கும். நீங்க தொடங்கும் போது இங்க இருக்கிறது அங்க இருக்கிறார் இதெல்லாம் பூசையா எனக்கு தோணும். ஆனா செய்து வர வர என் உயிருக்கு உயிராய் இருப்பவனை என்னால கண்ணுல பார்க்க முடியல. எனவே ஒரு திருமேனியில் அவனை வரமாறு கேட்டு அவனுக்கு ஒரு பூசை பண்றேன். இந்த பூசை என்னுள் இருக்கிறவனை காண்பதற்கு துணை செய்கிறது. அதனால சிவலிங்க திருமேனியை நாளும் பூசித்து வருவது கிரியை என்று பெயர். பஸ் டிரைவருக்கு அந்த லைசன்ஸ் சரிங்க. அந்த லைசன்ஸ் குரூப் கொடுக்குறாங்க, அவங்க லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால அவருக்கு இதெல்லாம் பண்ண முடியும். நான் சரியல் பண்ணினாக்கா, நான் சரியல் முடிச்சுட்டேன்னா, நல்லபடியாக செஞ்சுட்டேன்னா யார் லைசன்ஸ் கொடுப்பாங்க? நானே எடுத்துக்கணுமா, இல்லை அதுக்கு வேற ஏதாவது சரியை முடிச்சு போயிடுச்சு அடுத்த ஸ்டெப் கிரியேட் போகணும்? நீங்கள் சரியைக்கு எப்படி வந்தீங்க? அதே பெரிய கொஸ்டின். அதே லைசன்ஸ் வாங்கினதான் வரணும். அதுக்கே நீங்க லைசன்ஸ் வாங்காம வந்துட்டீங்கன்னா, அதே லைசன்ஸ் இல்லைன்னா அது கிரிய லைசன்ஸ் இல்லாம தானே போகும். அது யார்கிட்ட வாங்கணும் லைசன்ஸ்? குருநாதர் என்கிற ஒருவர்கிட்ட வாங்கணையா. அந்த நிச்சயமா சமய தீக்கைக்கு குரு வேணும். மந்திரம் காதுல சொல்லணும், அது சமயம்னு பேர். சிவபூசைக்கு போனீங்கன்னா தான் அது கிரியை என்று பேர். அப்ப முதல் படிக்கட்டுக்கு போகும்போதே நீங்க மடத்துல வாங்கினாலும் சரி, தனிப்பட்ட முறையாக போனாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்க? சமய தீட்சை வாங்கிக்க சொல்லுவாங்க. ஒரு ஆண்டு காலம் நீங்க செய்துட்டு வரணும். செய்துட்டு நல்லா பண்றீங்க, உங்களால விடாம பண்ண முடிகிறது என்ற இடத்துக்கு உங்க அறிவு வந்துருச்சுன்னா நீங்க 2வது பூசைக்கு போகலாம். நீங்க அந்த பூசையை விடாம பண்றது உங்க அறிவுக்கு தெரியணும். என்னால விடாம பண்ண முடியும், எங்காவது ஊருக்கு போறேன் சிவலிங்கத்தை எடுத்துட்டே போவேன் நானு அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க கிரியாதாரம் வந்துடலாம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா சமயம் மட்டும்தான் பண்ணணும்.
திருநீர் பூசிக்கலாம், மந்திரம் சொல்லிக்கலாம், அதோட இருந்துக்கலாம். யார் கொடுப்பதுன்னா சிவன் தான் கொடுக்கும், அது சந்தேகமே இல்லை. நீங்க பக்குவப்பட்டுட்டீங்கன்னா உங்களை வாங்க வச்சிரும். அது தடுத்து நிறுத்த நான் முன்னே சொன்ன பார்த்தீங்களா, பக்குவம் ஒரு நொடி தாமதம் இல்லாம முதல்வன் முன்ன வந்துடுவான். பையன் ரெடி ஆயிட்டானா நாளைக்கு போலாம் நினைக்க மாட்டார், அந்த வினாடி வந்துடுவார் இல்லையா. உணர்த்துவதற்கு நள்ளிரவு நேரம் கூட பார்க்க மாட்டான். ஏன் இளையான்குடி மாநாடு அப்படித்தானே வந்தார், மழை பெஞ்சிட்டு இருக்குது, 12 மணி, சாமி வந்து நிற்கிறார். அட காலையில போகலாம் தொண்டன் வீட்டுக்கு சொல்லி சாமி படுத்துக்கிட்டு காலையில் வரலாம். அவர் என்ன பண்ணார், நைட்டு 12 மணிக்கு, ஏன் இப்ப முக்தி பேர் கொடுப்பதற்கு சரியான தருணம் மா கூட்டிட்டு போயிட்டார்ல. அப்ப என்ன தெரிகிறது, நீங்க பக்குவம் ஆகிவிட்டால் அவன் ஒருபோதும் தாமதிக்க மாட்டான். இல்லையா எனக்கு இன்னும் குரு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம், நான் இன்னும் பக்குவம் ஆகவில்லை என்று போதும். இதான் அடிப்படை. நீங்க தேங்காய் இருக்குதுங்க, பழுத்துச்சுன்னா கீழே விழுந்துடும், பழுக்கலைன்னா அப்படியே தான் இருக்கும். அது மாதிரிதான் என்னென்ன பழங்கள் இருக்குதோ அவையெல்லாம் அதனுடைய ஒரு வேறு பகுதியில் இறுக்கமா பிடிச்சி நிற்குது. காயா இருக்கும்போது அதுவே பழமாயிட்டுனா பழுத்து தானா விழுந்துருதே. பழம் விழுந்தது கீழே, தென்னை மரத்தினுடைய பழம் கொப்பரை கீழே விழுந்துருது. அப்ப நம்ம பழுத்துட்டா என்ன ஆகும், விழுந்துடும். அது போலதான் நம்ம அறிவு முதிர்ந்து விட்டால் சிவம் ஒருபோதும் தாமதிக்காது. அவன் தாமதிப்பவன் அல்ல, சரியான நேரத்துக்கு சரியாக அருள் செய்கிற ஒப்பற்ற தலைவன். ஆனா நீங்க தவத்தை இன்னும் சேர்த்தி செய்யுங்க, சரியை இன்னும் சேர்த்தி செய்யுங்க, கிரியைக்குரியதை கொண்டாந்து கொடுத்து. அவரு நீங்க லைசன்ஸ் வாங்கலைன்னா வாங்கித்தான் போகணும், வாங்காம போக முடியாது. நீங்க செய்வது அதுக்கான பயிற்சி தான். நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி எல்எல்ஆர் எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறோமா இல்லையா, அது மாதிரி நீங்க இப்ப எல்எல்ஆர்ல தான் இருக்கிறீங்க. எப்ப லைசன்ஸ் வாங்குறீங்களோ அடுத்தபடி நீங்க வாங்கும் போதே உங்களுக்கு 2 தீக்கும் குருநாத் சேர்த்தி கூட கொடுக்கலாம், சமயம் விசேட 2 சேர்த்தி கூட கொடுக்கலாம். ஏன் பெற்றான் சாமனுக்கு 4 தீக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தாச்சு, அப்பவே முக்தி பெற்று போயிட்டார். நமக்கு அப்படிலாம் கொடுக்கல, இதை கொடுத்து அதை கொடுத்து ஏன் நம்ம யோசிச்சு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இல்லை மெதுவாக வாங்கிட்டா போகுது, அப்படி தள்ளி வரமா இல்லையா. எனவே நமக்கு தள்ளி வராரு சாமியும். ஆனா அவருடைய பக்குவம் இருந்ததுனால ஒரே நோக்கம் ஒரே பாடல அப்பவே முக்தி பெற்று கொடுத்தாச்சு. எனவே குருநாதன் என்பது சிவம் மறந்துரை. நமக்கு நம்ம அறிவின் பக்குவ குறைவு காரணமாக நமக்கு அவன் வடிவம் தாங்கி வர வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நமக்கு முதிர்ந்த பக்குவம் இருக்கும்னா அறிவுக்குள்ளே உணர்த்திடுவான்ல. நாம விஞ்ஞான கலர் அல்ல, முன்னே வந்து தோன்றுவதற்கு நாம் பிரளயா கலரும் அல்ல. நமக்கு உடலால் ஏற்படுகிற மயக்கம் இருக்கிறது, வினையால் ஏற்படுகிற இன்ப துன்பம் இருக்கிறது. 2 ஏன் வந்துச்சு, அறியாமையினால வந்துச்சு. எனவே 3 மலை நம்மகிட்ட இருக்குது. எங்கிட்ட 3 மலத்தை வச்சுக்கிட்டு எனக்கு சிவமே நேரில் வந்தா தான் நான் தீட்சை வாங்குவேன்னு சொன்னா சிவம் வராதியா. ஆண்மழுவோடு வரமாட்டான், கண்டம் கருத்தவனா வரமாட்டான். ஏன் எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை. நூல் சொல்லுகிற செய்தி, அதை கடந்து நீங்க வருவதற்கு நீங்க பேரன்பு பெற்றிருந்தால் வரலாம். அது உங்களுக்கும் அவருக்குமான டிபார்ட்மெண்ட். நம்ம சொல்லக்கூடிய நூலின் அடிப்படையில சகலருக்கு நம்மை போல் ஒருவரை கொண்டுதான் அருள் செய்வானே அன்றி நேராக வந்து அருள் செய்ய மாட்டான் என்று மெய்கண்டார் உணர்த்துகிறார், அருள்நந்தி சிவம் உணர்த்துகிறார். நம்முடைய ஞான பரம்பரையில் ஒவ்வொரு அருளாளர்களும் அதைத்தான் உணர்த்துறார். எனவே குரு சிவம் என்பதும் வேறு அல்ல, 2 ஒன்றுதான். அவரவர் பக்குவத்துக்கேற்ப குரு வாய்ப்பார், அவ்வளவுதான் செய்றீங்க. குரு என்பவர் சிவம் தான், சிவம் குருவா வரும். அது உங்களுக்கு எது வடமொழியில் உணர்த்தணுமா, தமிழில் உணர்த்தணுமா, இந்த வகையில் உணர்த்தணுமா, அந்த வகையில் உணர்த்தணுமா, அது அவரவர் பாடு. இது நீங்கள் இது ஏன் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ண முடியுங்க, அது அவங்க இதில் தான் பார்த்து. எல்லா சிவலிங்கம் ஒரே சிவலிங்கம் தான். ஆனால் எனக்கு அண்ணாமலையார் பிடிக்குது, ஒருத்தருக்கு ஆரூரை பிடிக்குது, ஒருத்தருக்கு ஆனைக்காவை பிடிக்குது. ஏன் எல்லா சிவலிங்கம் தானே இல்லைங்க, எனக்கு அவரை பார்த்து என்னமோ பண்ணுது. இது ஒரு வாரம் சொல்லலாம் இல்லைங்களா. 1000 பெண்கள் இருக்கிறாங்க, ஆனால் என் நெஞ்சுக்குன்னு ஒருத்தங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் பெண்கள் தானே, ஆனால் எனக்குன்னு என்னவர் என்னால் அப்படின்னு ஒரு ஆளை தான் நினைக்க தோணுது. அப்போ ஏன் எல்லாரும் பெண்கள் தானே ஐயா, இல்லை எனக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, ஏதோ ஒன்று என்னுடைய நினைவுகளும் அந்த பக்கம் நினைவும் ஒன்றா போகுது அப்படிங்கிற இடத்துல தானே அது 2ம் இணைந்து நிற்கிது. இல்லைன்னா அந்த இணைப்பு இல்லையே. அப்போ 1000 பேர்த்த பார்க்கும்போதும் எனக்கு அவங்களை விரும்புன்னு தோணலை, ஆனால் அந்த ஒரு ஆளை பார்க்கும்போது எனக்கு விரும்ப தோணுகிறது அல்லவா. ஏன் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்?
நீங்க செஞ்ச புண்ணியம் நல்லா இருந்து நல்ல ஆளை பார்த்து விரும்புவீங்க. இந்த பாவத்தை பண்ணி வச்சா மோசமான ஆளை பார்த்து ஏமாந்து போயிட்டேனே வேண்டியதான். இதே செய்தானு குருநாதனுக்கும் நல்ல புண்ணியம் பண்ணீங்கன்னா நல்ல குரு கிடைப்பாரு. இல்லைன்னா குருடும் குருட்டாட்டம் ஆடி குழி விழுமாறே போய் குழியில விழ வேண்டியதுதான். அது நீங்க என்ன செஞ்சு வச்சுங்க யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. எனவே குரு வேண்டும் நினைங்க. குரு வேணும் என்னையா பண்ணட்டும்? தவநெறி தந்தருள் என்று சுந்தரமூர்த்தி சாமி பாடிய திருத்துறையூர் தேவாரத்தை படிங்க. கோயில் கோயிலா போங்க. அவசியம் திருத்தல பயணம் மேற்கொண்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரவி. தாய்மனசாமி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்வாருக்கு ஒரு வார்த்தையை சொல்ல சத்குரு வாய்க்கும். சத்குருனர் நல்ல குருநாதன் கிடைப்பான். அதுக்கு என்ன பண்ணணும்? கோயில் கோயிலா போகணும், தீர்த்த நீராடணும், பெருமானை கொண்டாடணும். வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா பக்குவத்தின் காரணமாக குருவாக சிவம் வந்து முன் நிற்கும். நீங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம குரு வருவார்னா நீங்க ஏற்கனவே பல கோடி பிறப்புல புண்ணியத்தை நிறைய மூட்டை கட்டி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது கிடைக்கலாம். இது விதிகளுக்கு அப்பாற்பட்டோம், நம்ம கணக்கு தெரியாதுங்க. இதுதான் அடிப்படையான ஒன்று. பல தவங்கள் செஞ்சிருந்தாதான் அது மாதிரி ஞான நூல்களை படிக்க முடியும், கேட்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி போன இந்த ஜென்மத்திலேயோ கிரியை சரியை பண்ணியிருந்தா அடுத்த ஜென்மத்தில் சரியை விட்டு கிரியைக்கு போடுவார், அதுக்கடுத்து யோகத்துக்கு போடுவார், ஞானத்துக்கு போடுவார். இப்போ நம்ம இந்த அறையில் எத்தனை பேர் வந்து இந்த வகுப்பை கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எந்த நிலையில் இருக்கிறோன்னா என்ன சொல்ல முடியும்? நீங்கள் என்ன தீக்கை பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் சமய தீக்கை பெற்றிருந்தீங்கன்னா சரியையாளர், சிவபூசை பெற்றிருந்தீங்கன்னா கிரியையாளர். இந்த ரெண்டையும் செய்து கொண்டு வரும்போது யோகத்துக்குரிய குறிப்புகள் அகப்பூசை செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யோக நெறிக்குரியவரை நிற்பீங்க. இதன் விளைவில் ஞான தீக்கைக்கு 3வது தீக்கை போயிட்டால் ஞான தீக்கைன்னு நிர்வாண தீக்கைகள் யாராவது பெற்றிருந்தீர்களா நீங்கள் ஞான நெறியில் நிற்கிறீர்கள் என்று பொருள். ஏனைய ரெண்டும் அந்த தீக்கைக்கு துணை செய்வனை அன்றி அதல்ல. ஸோ இப்போ அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்த தீக்கை பெற்றாதான் நீங்கள் அந்த நிலைக்கு வந்துருக்கீங்க, அனுபவிக்க முடியும். இல்லைன்னா வர முடியாது. ஏன்னா மந்திரம் தான் மாற்றத்தை தரும். நீங்கள் சமய தீக்கை பெறும்போது நமசிவாய மந்திர உபதேசம்ங்க. சிவபூசிக்கு போனீங்கன்னா சிவாய நம உபதேசம். இங்கே நகரம் முன் இருக்குது, அங்கே சிகரம் முன் இருக்கிறது. அப்போ நமசிவாயன்னு நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்ல என்ன உங்களுக்கு அறிவில் ஏற்படும்? 5 பொருள் இருக்கிறது என்ற அறிவு தான் வரும். இறைவன் இருக்கிறான், உயிர் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, கர்மம் இருக்கிறது, மாயை. 5 பொருள் உண்டு என்றதுக்கு தான் அந்த மந்திரம் பயன்படும். அதுக்கு மேலே அந்த மந்திரம் வேலை செய்யாது. சரி, உண்டு என்று உணர்ந்தவருக்கு என்ன பண்ணணும்? இதில் எதை விடணும், எதை பெறணும்? விட வேண்டியது நாமா, பெற வேண்டியது சிவா என்ற அறிவு எப்போ வாய்க்கும்? சிவபூசிக்கு போகும்போது வாய்க்கும். சிவபூசை பண்ண உங்களுக்கு குருநாத் மந்திரம் கொடுக்கும்போது சிவாய நம என்ற மந்திரம் உபதேசம் பண்ணுவார். சில பேருக்கு பீஜ மந்திரத்தோட உபதேசம் நடக்கும். ஓம் ஹாம் ஹம் அப்படின்னு 3 எழுத்து சேரும். இது எதுக்குன்னா அந்த செயல்முறையை வேகப்படுத்துவதற்காக. ஒரு செயல் வேகமாக நடக்கணும்னா அதை ஊக்கப்படுத்துவதற்காக கிரியா ஊக்கி என்பது போல பீஜ எழுத்தை சேர்த்துவார். அப்போ என்ன நடக்குன்னா இந்த மந்திரத்தை ஓம் ஹாம் ஹம் சிவாய நம, ஓம் ஹாம் ஹம் சிவாய நம என்று நான் மந்திரத்தை கணிக்க எனக்குள்ள ஒரு மாற்றத்தை அந்த மந்திரம் வேகமாக நடத்தும். அப்படி நடத்தும் போது என்னுடைய அறிவுக்குள்ள எனக்கு இந்த பிறவியிலேயே நான் சிவத்தை பெற்றுவிட வேண்டும், இந்த பிறவியிலேயே நான் சிவத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற தாக்கம் எனக்குள்ள நிகழும். 10ஓட 11 சாமி கும்பிடலாம் விடு, சாமி பார்த்து அப்படி நினைக்கிறவனுக்கு அந்த நிலை இல்லை. அப்போ அந்த தாக்கம் யாருக்குள்ள நிகழ்கிறதோ அவருக்கு 3வது தீக்கை கொடுக்கப்படும். ஏன்? அவனுடைய அறிவுக்குள்ள சிவத்தை பெற்றேயாக வேண்டும், சிவத்தை பெற்றேயாக வேண்டும் என்ற வேகமும் தாக்கமும் அது விருப்பமும் உள்ள எழலும். எழுந்ததுன்னா 3வது தீக்கைக்கு வந்துடுவோம். 3வது தீக்கை வந்த பிறகு நாமா என்கிற 2 எழுத்து நீங்கிடும். சிவய சிவ என்ற மந்திரம் உபதேசமாக நடக்கும். அப்ப சிவய சிவ சிவய சிவ சிவய சிவன் சொல்ல சொல்ல உடம்பின் மீது பற்று போகும். இந்த உடம்பின் மீது பற்று போகும். அப்ப உடம்பை கொண்டு வந்திருக்கிற பற்றெல்லாம் போயிடும். அப்ப என்னென்ன பற்று போயிடும்? யான் எனது என்ற 2 பற்று நீங்கிறதுக்கு இந்த மந்திரம் தான் உதவி செய்யும். அப்படியே இந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அந்த மந்திரத்துக்குள்ளே சாதித்து கொண்டே வந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்னால் நடைபெறுகிறது, என்னால் நடைபெறுகிற என்ற அறிவு மயக்கம் நீங்கும். நீங்குச்சுன்னா என்னாச்சு? யா என்பதே தெரியாம போயிடும், நானே தெரியாம போயிடுவேன். என்ன ஆயிடுவேன்?
சி வ ய என்பதுல யா வாவோடு கூடுச்சுன்னா சி வா என்ற 2 எழுத்தான் நின்னுடும். நேற்று 5 எழுத்தா நின்றுச்சு, 5 எழுத்து மாறி நின்றது. அப்புறம் அதுல சிவைய சிவை என்று வந்த இந்த 3 படிநிலையை கடந்தா 4வது இடத்துல என்ன நடக்குது? எல்லாம் அருளாலே நடைபெறுகிறது, எல்லாம் அருளாலே நடைபெறுகிறது, என்னால் ஆவது ஒன்றுமில்லை, என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்று உங்க அறிவு சொல்லணும், உங்க உணர்வு சொல்லணும், அறிவு சொல்லணும். இதில் நீங்க நிக்க தொடங்கிட்டா யா தன்னை வாவுக்குள் ஒடுக்கி கொள்ளும். அப்ப மந்திரம் என்னவா போச்சு? 2 எழுத்தா போச்சு. சி வா நின்றுடும். இந்த வா இந்த யாவை தன்னிடத்துல வச்சுக்காது. என்ன அழகான பையன் நீ போய் எங்கிட்ட இருக்கிறதா, நீ இன்பம் பெற வேண்டிய ஆள். இந்த வா என்ன பண்ணுவோம்? யா தூக்கி சீல வச்சு அழுத்திடும். சீக்குள்ள வச்சு அழுத்துச்சுன்னா சிவமாங்கிற இன்பத்தை அது பெற்று கொண்டு இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? ஓர் எழுத்து தான் நிற்கும். எங்க சி மட்டும்தான் நிற்கும். சீல என்ன இருக்குது? அதுதான் வாவும் இருக்கிறது. இந்த வாதம் யாவை என்ன பண்ணி இருக்குது? வச்சு உள்ள அமுத்தி இருக்குது. இந்த உயிருக்கு என்ன பக்குவம்னா எதனோடு கூடுகிறதோ அதுவே ஆயிடும். வகரத்தோடு கூடும்போது வகரமா நின்றுச்சு. இந்த வகரம் யாவை கூடி சீல வச்சாத்து என்ன ஆகி போச்சு? இப்ப சீயோடு கூடி சீயா நிற்கும். இப்ப உயிர் என்னவா நிற்குதுன்னா சிவமா நிற்கும். இதாங்க தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனின்னு மணிவாச சொன்ன பார்த்தீங்களா? நான் 5 எழுத்து 4 எழுத்தா தேஞ்சு, 4 3ஆ தேஞ்சு, 3 2ஆ தேஞ்சு, 2 1ஆ தேஞ்சு போகும். மந்திரத்திலையும் தேயணும், அறிவுக்குள்ளையும் தேயணும். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? சிவத்துல தோயம் தோஞ்சிங்கன்னா இது தேய், பாச நீக்கம் சிவப்பேர். இதை வாழ்கிற காலத்திலே பெற்றுட்டா நீங்க சீவன் முத்தர், செத்த பிறகு பெற்றா முத்தர். நம்ம வாழும் போதே பெறுவோமா செத்து பெறுவோமா தெரியும், உங்க கையில தான் இருக்கு. சரிங்க. அப்போ இந்த பிறவியில் வந்து சமய தீக்கையும் சிவபூசையும் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போன பிறவியில் சரியை பிடிச்சிருக்கணும் இருக்கணும் கண்டிப்பா. இல்லைன்னா இன்னைக்கு கிடைச்சதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா, நாம போன பிறப்புல சமய தீக்கை வாங்கிட்டு போயிருக்க மாட்டேங்குது, சிவபூசைக்கே வராம. இப்ப என்ன பண்ணிருச்சு? அந்த விட்ட கூரை தொட்ட கூரை தொடர்ந்து வந்ததுனால இப்ப சமயம் கடந்து சிவபூசைக்கு வந்துட்டேன். ஒருவேளை இந்த பிறப்புல நான் 3ஆவது தீக்கை போயிட்டேன்னா ஏற்கனவே 2 தீக்கைக்கான பயனை புண்ணியத்தை நான் ஏற்கனவே செய்திருக்கிறேன் என்று பொருள். இல்லாம இல்லை. அப்ப நீங்க அந்த உயிர் படிப்படியா ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தா தான் இன்னைக்கு வாய்க்கும். அதனாலதான் சொன்னாரு, இறக்கும் தவம் இறப்பில் தவம், சரியை கிரியை யோகம் இறப்பில் தவம். சரியில் இருந்தா தான் கிரியைக்கு வர முடியும், கிரியில் இருந்தா தான் யோகத்துக்கு வர முடியும். எப்பயா செஞ்சோம்? எப்பவோ செஞ்சு வச்சோம். எனவே நீங்க நினைவு கொள்ளலாம், உங்களுக்கு இந்த பிறப்பிலேயே 3ஆவது தீக்கை பெற வாய்ப்பு கிடைச்சிருந்ததுன்னா ஏற்கனவே 2 பூசைக்குரிய தவம் ஏற்கனவே நிரம்ப செய்துட்டீங்கன்னு அர்த்தம். வாய்க்கலைன்னா நீங்க விரும்புறீங்க, குருநாதர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் இல்லை? தவம் இல்லை, எனக்கு கொடுக்கல. அதுவே நீங்க விரும்பி நிற்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை விரும்பாமையே நிற்கிறீங்க, அவர் கூடுவார், ஆமா இங்கே வந்து வாங்கிக்க, 3ஆவது வாங்கிக்க அப்படிம்பாரு. இல்லையா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே, கொஞ்சம் பக்குவம் கம்மியா இருக்கு, வாங்கிக்கமா, வேலை முடிவு வச்சு அவருக்கு சிவம் உணர்த்தே அவனுக்கு கொடு அப்படின்னு. இது நீங்க நம்ம கையில் இல்லைங்க, அது அவன். ஏன் உங்க நெஞ்சுக்குள்ளேயே இருந்து கண்காணிக்கிறானா இல்லாம அவன் உணர்த்துவான், இவனுக்கு பக்குவம் இருக்குது இல்லை, இப்போ கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது, அவர் தீர்மானித்து தான் கூட்டுவார். அதை குருவில் உணர்த்துவார். நீங்க யாரை குருவா தேர்வு தீர்மானிக்கிறீங்களோ அவருக்கு அறிவுகளை உணர்த்துவார். அவர் உணர்த்தும் போது அவர் அது வந்து கொடுப்பார். எனவே இது தொடர்ச்சியான நிகழ்வே அன்றி இது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல. சரியை இல்லாமல் கிரியை இல்லை, கிரியம் இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் ஞானம் இல்லை. இந்த 4க்குமே பண்டை நல் தவம் கண்டிப்பா தேவை. அது பல கோடி பிறப்பில் ஈட்டப்பட்ட தவத்தின் குவியல் தான், தவத்தின் மிகுதி தான் குருவை பெற்று தரும். இல்லைன்னா இல்லை. ஐந்தெழுத்து சொல்லும் போது ஆரம்பிக்கிறப்போ ஏதோ ஸ்லோவாக அப்படியே ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறமா மனசும் அங்கே இல்லை, மந்திரமும் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உருட்டுறது மட்டும் நல்லா வேகமாக. நீங்கள் வந்து பயிற்சி, அதுக்கு வந்து அடிப்படை வந்து பயிற்சி மட்டும்தாங்க. நீங்கள் நமக்கு வந்து நீங்கள் உட்கார்ந்த உடனே அறிவு எல்லா பக்கம் ஓடும். இது நீங்கள் வெறும் 108 சொன்னீங்கன்னா அப்படித்தான் 108 208க்கு 16க்கு மாறுங்க, 500க்கு மாறுங்க, 1000 மாறுங்க. கொஞ்ச நேரம் வெளியே போன உயிர் திருப்பி உள்ள உட்காந்து
நம்ம 108 தாண்டும் போது வெளியே போயிடுச்சா நாம எடுத்து வச்சு உட்காந்துருக்கோம். திருப்பி நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போச்சுன்னா நாளைக்கு 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கணும். இப்படியே தூரமாகவே போயிட்டு இருக்குது உயிர், பக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் நீங்கள் பண்ணுற சாதனம் போதலைன்னு அர்த்தம். நீங்கள் 100 தடவை சொல்லணும்னு நினைக்காதீங்க. 200ஆ சொல்லுங்க, 500ஆ சொல்லுங்க, 1000ஆ சொல்லுங்க. வெளியே போகிறாரு எப்படி எங்கே போறையோ போ பார்த்துக்கங்க, வந்து தான்டா ஆகணும். நம்ம சொல்லுவோமா இல்லையா, போ போ எங்கே போனால் இங்கே தான்டா வந்தாகணும் அப்படி சொல்லுவோமா இல்லையா. அந்த மாதிரி உயிரை உட்கார்ந்து நீங்கள் ஒன்று மட்டும் நினைவுத்துக்குள்ள பெருமா, நீங்கள் உட்காரும் போதே இந்த மணி எடுக்கும் போதே, பெருமானே என் அறிவு வெளியே போகுது, உன்னையே நினைக்கிற வாய்ப்பு கூடிய அப்படின்னு நினச்சி உட்காருங்க. போதல் இருப்பாங்க. ஏன் நீங்கள் நினைக்கிறேன்னு நினச்சி அது போயிட்டு தாங்க நிற்கும். சாமி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கருணை புரியான்னு நினச்சிங்கன்னா தட்டி வச்சு கம்முன்னு உட்கார வச்சுருவாரு. இதுதான் பெரியவர்கள் நமக்கு உணர்த்திய செய்தி. மாயமே என்று அஞ்சுகிறேன் வலிபலம் மேயவன் வினையவலம் வாதியாமி வந்து நல்காய். சாமி இந்த வினை என்னை பாடாப்படுத்துது, கொஞ்சம் வந்து உதவி பண்ணியான்னு கேட்கிறார். வினையவலம் வாதியாமி வந்து நல்காய் வலிபலம் மேயவனி. அப்போ அவங்கெல்லாம் கேட்குறான்னு நாம என்ன கேட்டால் என்ன தப்பு? கேட்கணும் நம்ம. சாமி என்னுடைய அறிவு ஊசியிலே உட்காரும் போதே அறிவு வெளிதாங்க போகும். என்ன பண்ணோம்? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று எங்கள் மணிவாசகர் உணர்த்தி இருக்கிறார். பெருமானே இந்த பூசையை நீங்கள் தான் என் அறிவுக்கு செஞ்சு கொடுக்கணும். நீ செஞ்சு கொடியான்னு கேளுங்க. நீங்கள் என்ன நீங்க நான் செய்யணும்னு நினச்சில கேட்குறோம். நான் செய்ய நினைக்கும் போதே தன்முனைப்புங்க. சாமி செஞ்சு கொடியான்னு கேட்டா வேலை செய்ய வச்சு எல்லா படி பயணி அவன்கிட்டே கொடுத்து போட்டு நம்ம 0வா நின்றுக்கலாம். எங்க அதுக்காக பூசை பண்ணுறோம். பூசை பயணி எனக்கு இல்லையா, உனக்கு வேண்டாமியா, ஏன் அது பிறவியை கொடுக்குமில்ல. நீ எதை பண்ணாலும் சாமிகிட்ட கொடுத்துரு, இப்போவே வீட்டுக்கு போயிடலாம். நான் கொடுக்க மாட்டேன்ல, எனக்கு வேணும் இல்லை. ஏங்க சிவபூசை பயனுமா போய் கொடுக்கறது, அது எனக்கு வேண்டாமா என்ன? இதுதாங்க மயக்கம். எது செய்தாலும் அவனால் செய்விக்கப்படுகிறது. நான் ஒரு கருவி அப்படி நின்றுட்டீங்கன்னா பயனை அவங்கள ஒப்படைச்சார். பூசை பண்ணும்போதும் சமயமாக இருந்தாலும் சரி, சிவபூசையாக இருந்தாலும் பெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு உட்கார்ந்து பாருங்க, அறிவு வெளியே போகிறது தடைபடும். இதுதான் உபாயம். நீங்கள் நம்ம எவ்வளவு மூச்சு அதை பண்ணி இதை பண்ணி எதை பண்ணாலும் நிற்காதுங்க. ஏன்னா கருவிகள் நம் வசம் அல்ல, நம்மை விட அது ஆற்றல் மிக்கிறது. இந்த கருவியில் நாம் அடக்க முடியாது. நீங்கள் அவனை பிடிச்சிங்கன்னா கருவி தானா அடங்கும். இவ்வளோ பேர். அப்போ நமக்கு வேண்டிய உபாயம் என்னன்னா சரண்டர் அங்காகும். இது சேட்டையை ஒடுக்கி கம்முப்பாங்க. ஐயோ ஒரு ஆள் யார் தெரியுமா ஐயா, தலைவர் ஆளியா அவரு, கம்முனு சொல்லுமா இல்லையா? உலகில் அப்படித்தானே அர்த்தம். யாராவது போகிறாங்க, நீங்கள் சும்மா புரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். ஒரு வீதியில் பெரிய ஒரு நம்ம ஊரில் நம்ம பகுதி இருக்கிற பகுதியில் மிகப்பெரிய ஒரு ரவுடி இருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட். அவர் ஏய் நண்பா என்ன எப்படி இருக்கிற? மோசமான ஆள் தான். ஆனால் நம்மளை பார்த்தா ஏய் நண்பாம்மா நம்மளும் ஒரு கும்பிடு போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த தெருவு இருக்கும் போது நம்மகிட்ட வாழாட்ட மாட்டோம். ஐயோ அந்த ஆள் அவர் ஆளியா, ஏன் ஏதாவது பண்ண அவன் வந்து நிற்பாங்க. ஒரு உலகியல்லே நினச்சி பாருங்களேன். அப்படி நிற்கும் போது நம்ம பெருமான்ட்டு நீங்கள் நட்பு கொண்டீங்கன்னா இந்த கருவிக்காரன் ஐயோ நம்ம ஆள் இல்லையா, அவர் ஆளியா, கம்முனு இல்லையா, சேட்டை கூட அங்கே காட்டாத கம்முனு அப்படின்னு அடைக்கும். இதுதான் உபாயம். நீங்கள் பெருமாட்டை நட்பு கொள்ளுங்க, கருவி தானா அடங்கிடும். அதுதான் ஏன் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க சார். ஃபேஸ்புக்கில் கொடுக்குறீங்களா இல்லையா? ஃபாலோ கொடு அப்படிங்க. அப்படியே சாமிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கொடுங்க அவர்கிட்ட. பெருமானே என்னை வழிபாடு செய்வதற்கு எனக்கு அருள் செய், என் அறிவிலிருந்து வழிபாட்டை செய்து கொடுன்னு கேளுங்க. நான் செய்யன்னு கேட்காதீங்க, செய்து கொடுன்னு கேளுங்க. அவன் உட்காந்து செய்து கொடுத்துருவோம். இதுதான் உபாயம். நிச்சயம் செய்யுங்க, கண்டிப்பாக அதுக்கான பயன் கைமேல் கிடைப்பதை உங்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கணும். உட்கார்ந்தே சொன்னாங்க சாமி. இது வந்து இந்த வகுப்பு சம்பந்தப்பட்டதில்ல, பட் நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஐயா எனக்கு எப்பொழுதுமே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கு. நான் வந்து கொல்லாமை வந்து ரொம்ப ஈடுபட்டு உணவு வகைகளை நான் கொல்லாமை உபயோகப்படுத்த. ஆனால் வாழ்க்கையில் வந்து என்னால் கொல்லாமல் இருக்க முடியவே இல்லை. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு கர்ப்பாம்பூச்சி வந்துச்சுனாக்கா நான் கொண்டுடுவேன், மூட்டைப்பூச்சி வந்தால் கொண்டுடுவேன், கொசு வந்தால் கொண்டுடுவேன். அதெல்லாம் பாவம் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் அதை தவிர்க்க முடியல. அப்போ அந்த கில்ட்டி கான்ஷியஸ் எப்பொழுதுலேருந்து இதுலேருந்து எப்போ எப்படி வெளியில் வர முடியும்?
ஐயா ஒரு கேள்வி, நல்ல கேள்விங்கய்யா. இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தை இருக்குது, அதில் பூரானோ பூச்சியோ கரப்பானோ வருதுன்னு வச்சுக்கிறேன். குழந்தையை பாதுகாத்த பொருட்டு நீங்கள் கொன்னீங்கன்னா கொலையாகாது. ஏன்? அதை செய்யும்போது பெருமானே இப்போ இராணுவ வீரர் எல்லையில் நின்று கொள்கிறான், அது கொலையாகுதா என்ன? ஏன்? அவன் தன் பொருட்டு சொல்லியே, மக்கள் பொருட்டு தானே காக்குறான். அது மாதிரி இன்னொரு உயிர் பாதுகாத்த பொருட்டு என்ற உயர்ந்த நோக்கில் பண்ணீங்கன்னா அது கொலையாகாது. அது செயல் செய்யும்போது பெருமானே அப்படின்னு நினச்சி அவர் நினச்சிட்டே ஒன்றும் போட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஐயா பண்ணா அவர் கொலையாயிடாதா, கேஸ் நம்ம பேர் எழுத மாட்டாரா அப்படின்னா அவர் நினைச்சிட்டு பார்த்தா ஃபைல் அவர் பேர் தானே எழுதியா. அவர் என்ன பண்ணுவார் கேட்டால் நம்ம வேலை அதை வராமல் பார்த்துக்கிற வேலையை அவர் பார்த்துக்குவார். இனிமேல் அது நம்ம கண்ணில் படாது. உங்கள் கண்ணில் படாமல் மறைச்சிடுவார். அந்த உயிரினம் கண்ணில் பட்டால் தானே கொல்லுவீங்க. நீங்கள் அவரை நம்பி நில்லுங்க. சாமி கேஸ் உன் பேர் தான் எழுதிடுவேன், ஏன் நான் கொண்டு போட்டு உன் பேர் தான் சொல்லுவேன் நீ தான் அப்படின்னு. அப்போ என்ன ஆகும் நினச்சிங்கன்னா அந்த உயிரினங்கள் உங்கள் கண்ணில் வராமல் தடுப்பு ஒரு பாதுகாப்பை அவன் கொடுத்துரும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நீங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்க, அந்த தீய உயிரினங்கள் உங்கள் கண்ணில் படாமலே காப்பாற்றி கொடுத்துரும். அது நம்ம கண்ணுக்கு படாது, நீங்கள் சொல்ல வேண்டியது இல்லை. எவனோ கொண்டு போகிறான், அது நம்ம பாரு இல்லையா, இவ்வளோதான் மேடம். எனவே அது நீங்கள் முழுக்க இத்தனையும் சரண்டரில் ஆயிட்டோம்னா டோட்டல் நம்ம வேலை முடிஞ்சு போச்சுங்க. கண்ணப்பர் கொன்று அருளினார். ஏன்? அவர் தனக்காக கொல்லலை. இப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ நினைச்சு நீங்க கொல்லும் போது நமக்கு ஒரு வினை உண்டு தான், மறுப்பு இல்லை. ஆனா அது எப்படிப்பட்ட வினையிடம்? திருவருளை நினைச்சு இன்னொரு உயிருக்காக இதை செய்யறேன்னு நினைச்சீங்கன்னா அது கொலையாகாது. ஒருவேளை அதை அப்புறப்படுத்தலாம், முடிஞ்சா அப்புறப்படுத்தி பாருங்க. முடியலையா எனக்கு திருவருள் சிவசிவா நினைச்சு கொல்லுங்க, பாவம் ஜாமிக்கு போட்டோம், அது வராம பார்த்துக்கிட்டவர் வழி, வேற வழி இல்லையே. திரும்ப வருது, என்ன பண்ண முடியும்? நீங்க அடுத்தடுத்து தள்ளி விடுறீங்க. திரும்ப வந்துச்சுன்னா நீங்க ஒரு கட்டத்துல நமக்கு என்ன தோணும், அதுதான். அப்ப சொல்லும் போது பெருமானே நினைச்சு செஞ்சீங்கன்னா இவன் என்னடா நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கிறானே நினைச்சு அது வராம பார்த்துக்கிற வேலையை அவர் பார்த்துக்குவார். இதை நீங்க உங்க அனுபவத்தில் பார்த்துக்கணும். இறப்பு தவம் செய்யறதுக்கு ரொம்ப உற்சாகம் உந்துதல் எல்லாம் இருக்கு நம்ம படிக்கல. ஆனா இறக்கும் தவம் செய்யறதுக்கு சித்தாந்தம் அதை ஒத்துழைக்கிற மாதிரியோ அந்த ஊக்குவிக்கிற மாதிரியோ தெரியல. அப்ப என்ன அது நிஜமாவே முக்கியம் இல்லையா? இல்லம்மா, நீங்க எப்படி சொல்லணும்னா நீங்க சிவபுண்ணியத்தை நோக்கி வருகிற இடத்துக்கு வந்துட்டோம். நீங்க உலகியல் புண்ணியத்தை நோக்கி ஏன் திரும்ப போகணும்? நீங்களாம் அதெல்லாம் ஏற்கனவே பல பிறப்புல தானம் தர்மம் செய்ததுனாலதான் உங்களை கொண்டாந்து சரியில கொண்டாந்து போட்டுக்கிறான். அறம் செய்யாமல் சிவபுண்ணியத்துக்கு வர முடியாது. நீங்க ஏற்கனவே எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு தான் 10ஆம் வகுப்புல உட்காந்துருக்கீங்க. நான் ஏன் 1ஆம் வகுப்பு போகக்கூடாதுன்னு கேட்டேன்னு சொல்லிட்டோம். அதை படிச்சுதாப்பா இங்க வந்திருக்கிற, நீ 1ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல இருக்கிற, நீ இங்க சீட்ல உட்காரு. நான் 1ஆம் கிளாஸ் தான் போய் உட்காருவேன்னு இருந்தான். அது அவனுக்கு அது உனக்கு அதல்ல. நீ சிவபுண்ணியத்தை செய்யி, சிவனடியாருக்கு சோறு போடு. அதை விட்டு போட்டு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், நான் மருத்துவமனை கட்டுவேன், அதுக்கு நிறைய பேர் இருக்கிற, அவன் பார்த்துக்குவான். நீ கோயிலை கட்டு. ஏன் இது சிவபுண்? நீங்க உங்களுடைய கேட்டகரி எங்க வந்துட்டீங்க? சிவபுண்ணியம் என்கிற உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க திருப்பி போய் நான் மருத்துவமனை கட்டுறேன், நான் போய் கல்யாணத்துக்கு உதவி பண்ண சொன்னீங்கன்னா அது சாதாரணமாக புண்ணியத்தை பெறாத உயிருக்கான வாய்ப்பு. அதை நீங்க ஏன் போய் பண்ணிட்டு இருப்பானே? அறம் வேறுங்க, சிவபுண்ணியம் வேறு. அறம் இல்லாம சிவபுண்ணியத்துக்கு வர முடியாது. நீங்க ஏற்கனவே ஃபுல்ஃபுல் ஆகி வந்துட்டீங்க, நீங்க திருப்பி அங்க போறீங்க. அடுத்தவங்க பண்ற கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஏன் பண்ணாம தான் நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறான், அறமே செய்யாம சுத்தி இருக்கிறானே, அவன் ஜெயிட்டு அறத்தை நீங்க அந்த புண்ணியத்துக்கு போறீங்க. உங்களுக்கு சிவபுண்ணியம் காத்து கிடக்குது. கூட்டுங்க, பெருக்குங்க, கோலம் போடுங்க, தேவாரம் பாடுங்க, பூ கட்டுங்க, நந்தவனத்தை பராமரிங்க, சிவனடியாருக்கு உதவி செய்யுங்க. அதை விட்டு போட்டு நான் போய் அவங்கள போல நானும் போய் மக்களுக்கு உதவி செய்யறேன். மக்களுக்கு செய்தலுக்கு சாதாரண எத்தனையோ சமய மக்கள் எத்தனையோ இருக்கிறான். அது அவன் பாட்டு. நமக்கு சிவத்துக்கும் சிவன் அடியாருக்கும் செய்கிற வாய்ப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்று நீங்க கருதணும். இல்லையா? அதை விட்டு கீழே இறங்கி போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்க. நீங்க கேட்கறதெல்லாம் அந்த புண்ணியத்துல கூட உங்களை விட ஒரு நாளைக்கு நீங்க நல்லா கேட்டீங்கன்னா உங்களை ஸ்தீக்க வாங்க வச்சிருவாரு.
கேட்டு தான் சிந்திச்சு தான் அந்த இடத்துக்கு வருவோங்க. நம்ம எடுத்துனே வரக்கூடியதல்ல. வாய்ப்பு எப்போ அமைகிறது, உங்கள் விருப்பம் உங்கள் அறிவுக்குள்ள நிகழணும். நீங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னான்னு தீட்சை வாங்கினீங்கன்னா ஒரு நாள் பண்ணாமல் விட்டுடுவீங்க. உங்கள் அறிவுக்குள்ள நின்று இதை வாங்கணும்னு உங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு சாகர வரைக்கும் பண்ணிட்டு இருக்கும். ஏன் நான் விரும்பி பெறுவதுனால் மறந்துடாதீங்க. சும்மா உலக வாழ்க்கையிலேயே நீங்கள் விரும்பி திருமணம் செஞ்சுட்டா சாகர வரைக்கும் அந்த பொண்ணோடய வாழ நினைப்போம் இல்லையா? அப்பா சொன்னார் அம்மா சொன்னான்னு கல்யாணம் பண்ணணுவான், எப்படா கட் பண்ணி உள்ளானே பார்த்துட்டு ஏன் ஒளிஞ்சது போ நிம்மதியா இருப்போம் அப்படி வந்துருமா இல்லையா? அப்ப உலக வாழ்க்கைக்கு சொல்றேனுங்க. அப்ப நீங்க விரும்பிய ஒன்றை கடைபிடிக்கணும்னு நினைப்போம். விரும்பாத ஒன்று நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எப்படா தட்டி கழிக்கலான்னு தான் நினைப்போம். அதே மாதிரி தான் தீக்கையும். நீங்க விரும்பி வாங்கினீங்கன்னா சாகிற வரைக்கும் நீங்க செய்வீங்க. அவரு சொன்னாருங்க இவரு சொன்னாருங்க, இல்லை நாங்கள் 50 பேர் ஒப்புக்கு போனோம், 49 பேர் வாங்கிட்டான், நான் ஒரு ஆள் மட்டும் தான் வாங்கலை. அது வாங்கலின்னா என்ன எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குற மாதிரி தெரியும், வாங்கிட்டு தான் வச்சுக்குவோமே இப்போ என்ன அப்படின்னு வாங்கினீங்கன்னா நீங்கள் செய்ய மாட்டீங்க. இது இன்னொருத்தருக்காக செய்யப்படுவதில்லைங்க, இது உயிருக்கு செய்யப்படுகிற புண்ணியம். உடம்பை எப்படி நாள்தோறும் குளிச்சு தூய்மையாக வச்சுக்கிட்டு உடம்புக்கு தேவையான உணவை கொடுத்து நல்லா வச்சிருக்கிறோமோ அதுபோல உயிருக்கு நன்றாக வைத்திருப்பதற்கு பூசை தீக்கை மந்திரம் இன்றியமையாதது என்பதை நினைவில் கொடு. உடம்புக்கு தேவையானதை கொடுப்பது போல உயிருக்கு தேவையானதை அன்றாடம் கொடுக்க வேண்டும். அது பூசைகளை தான் கொடுக்க முடியும். உயிருக்கு ஊட்டச்சத்து பூசைகளை தான் இருக்கு, மறந்துடாதீங்க. அப்படி தீக்கை பெற்றுட்டு செய்ய முடியாது போனா அது பாவம் தான். நன்றி கொண்டு பாவம், வேற சொல்ல வார்த்தை இல்லையே. கஷ்டப்பட்டு வாங்கி போட்டு அதை பண்ணாம விட்டா என்னது சொல்றது? எப்படி செய்ய முடியாம போகும், மனசுக்குள்ள செய்யும். கோயிலுக்கு போறோம், பூஜை பண்றோம், பூ கொடுக்குறோம், கோயில திருக்கோயிலுக்கு, ஆனா தீட்சைன்னு இன்னும் வாங்கல. ஒருவேளை ஒரு நாள் பண்ண முடியாம போச்சுன்னா என்ன பண்ண? கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை பெற்றுக்குமா மாட்டோமா? பெற்றுக்குவோம். அந்த பையனை படிக்க வைக்கணுமா கூடாதா? யார் படிக்க வைக்கிறது? நீங்க தான் படிக்க வைக்கணும். கேட்பான்ல பையன், எதுக்கு பெத்தன்னு கேட்பான்ல. அந்த மாதிரி தீட்சை வாங்கினியா? வாங்கினேன். அதை பண்ணலன்னா எதுக்கு வாங்கினேன்னு கேட்போமா இல்லையா? அதைத்தான் சொன்னேன். குழந்தை பெத்த பிறகு அந்த குழந்தை நான் படிக்க வைக்க மாட்டேன், நீயே படிச்சுக்கிட்டா அப்படின்னு சொன்னா எதுக்குமா பெத்தன்னு கேட்பானா இல்லை நம்ம பையன்? அது மாதிரி சாமி கேட்கும்ல, உனக்கு தீட்சையே பண்ண முடியல நீ என்ன வாங்கன்னு கேட்பாரா இல்லையா? பையன் கேட்பா, அவர் கேட்க மாட்டேன் இல்லையா? நீ நினைவு கூடணும், செய்ய முடியாது என்பது சோம்பேறித்தனம் தான். உங்க மனசுக்குள்ள அதை பண்ணக்கூடாது நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க. அதுக்காக இந்த நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம், சத்தியமா அப்படி சொல்வது சத்தியமான பொய். ஏன்னா 12 மணி நேரத்துக்கு மேல விழிச்சிருக்கோம். நீங்க 12 மணி நேரமா தூங்குறீங்க. காலையில எழுந்தது காலை ஒரு 6 மணிக்கு எழுதுமா? இல்ல 7 மணிக்கு தான் எழுந்தது. சரி, எப்ப தூங்குவீங்க? 7, 8, 9, 10, 8 மணி வச்சுக்கங்களேன். ஒரு 13 மணி, 12, 7 to 7, 12, 13 மணி நேரம் வச்சுக்கோம். நான் சொல்ல ரொம்ப ரொம்ப குறைவா சொல்றேன். நிச்சயமா எல்லாரும் அப்படியே இல்லை. தூங்குறது 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம் எல்லா நேரமும். அப்ப 3, 8, 24, ஒரு 8 தூங்குறத வச்சுக்குவோம். மீதி 16 மணி நேரம் இருக்குது. எனக்கு அதுல 16 நிமிஷம் ஒதுக்க முடியும்னு சொல்வது எவ்வளவு பெரிய போய். அது கொடுமை இல்லை. நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு. ஒரு துன்பம் வந்துட்டு உட்காருக்கு ஆடுறதுக்கு நேரம் இருக்கா? வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கா? செய்தி அனுப்புறதுக்கு நேரம் இருக்குதா? டிவி சீரியல் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குதா? சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் நேரம் இல்லை. அது உங்களுடைய சோம்பேறித்தனமை ஒழிய உண்மை. நீங்கள் நேரத்தை ஒதுக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பூஜை பண்ணாமல் இருக்க முடியாது. நேரம் இல்லைன்னு பல் தேக்காம இருங்க பார்க்கலாம். நேரம் இல்லைன்னு காபி சாப்பிடாம இருங்க பார்க்கலாம். மணி ஆகி போச்சு, ஐயோ காபி எங்க? ஐயோ காபி சாப்பிட உசிரே போயிருந்தேன், வெய்ய முதல்ல காபி சாப்பிட்டா தான் ஓட முடியுது. அது மாதிரி பூசை இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு நீங்க முடிவு வரணும் இல்ல? எப்ப வருது? நீங்க விரும்பினா தாங்க வரும். நீங்க காதலித்து பாருங்க, அப்பதான் தெரியும். அவர் பார்க்கலைன்னா நீங்க மனசு சரியில்லைங்கிறவா இல்லையா? ஒரு போனாலும் பண்ணக்கூடாதா?
இப்பெல்லாம் வந்து இப்ப அடிக்கடி போட்டு வீடியோ கால்லையாவது ஒரு முகத்தை தான் காட்டேன் அது பார்த்தா தான் பாடா பார்த்துதையான பால அந்த மாதிரி சாமியை பார்க்கணுமா இல்லையா? அதெல்லாம் காதல் செய்து உய்மின். நீங்க இன்னும் அந்த இடத்துக்கு வரல, அதனால போகும்போது பார்த்தா போகுது வந்தா போகுது நினைக்கிறீங்க. நீங்க விரும்பினீங்கன்னா என்னால் அவரை பார்க்காம இருக்க முடியவில்லை, அவருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் ஊத்தாம என்னால் இருக்க முடியலன்னு உங்க நெஞ்சு சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்லும். நேரத்தை ஒதுக்க முடியும்னு சொல்வது அது நம்மளுடைய நேரம் இன்மை இல்லை இல்லைங்க, நாம சோம்பேறித்தனமா ஒதுக்காம இருக்கோம். அவசியம் முயற்சி பண்ணுங்க, நேரம் ஒதுக்காம இருக்குங்க. அவர் உங்கள்கிட்ட வந்து 2 மணி நேரம் எனக்கு கொடுக்கலாம் கேட்கல, நீங்க ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்கி பழகுங்க, அது அப்படியே நேரம் கூடிக்கிட்டே வரும். 5 நிமிஷத்துல 6 நிமிஷம் ஆகும், 6 7 ஆயிடும், 7 8 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம், இப்படியே வளர்த்துக்கிட்டே வந்துமே ஒழிய ஒருபோதும் அதுக்குள்ள என்ன பண்ணாது, கீழே விடாது, தூக்கி கையை பிடிச்சி மேலே கூட்டிட்டு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், விரும்பி நின்னீங்கன்னா போதும். விருப்பம் இன்றியமையாதது. கேட்கறவங்க ஏதாவது கேட்கலாமா? அதாவது அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க, 8ஆம் நூற்பால ஆன்ம தரிசனம் நீங்க, அப்புறம் 9ஆம் நூற்பால சிவ சுத்தி ஆன்ம சுத்தின்ட்டீங்களே, சிவ தரிசனம் சிவ ரூபம் ஒன்று இருக்குல்ல, அது காணமேன்னு கேட்குறாங்க அம்மா. கேள்வி புரியுதா உங்களுக்கு? 8ஆம் நூற்பால ஆன்ம தரிசனம், அப்போ குரு வராரு, நான் யார் என்ற கேள்விக்கு விடை தேடுறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. 9ஆம் நூற்பாவுக்கு போகும்போது ஆன்ம சுத்தின்றாரு. ஆன்ம சுத்தி ஆச்சுன்னா என்ன நிகழும், சிவம் தரிசனம் நிகழும். அப்ப அங்க என்ன காணாம போச்சு? அம்மா கேள்வி என்ன, சிவரூபம் எங்க போச்சுன்னு கேட்கிறாங்க. நீங்க மறந்துட வேண்டாம், இது சொல்லும் போது 10 வரிசையா சொல்றோம் இல்லைங்களா, நடக்கிறது 10 வரிசையாலாம் நடக்காது. ரூபம் என்று எடுத்துக்கொண்டா இன்னைக்கு நமக்கு 3 ரூபம் தெரியும். எது? 36 தத்துவம் தெரியுமா? ஆம் தெரியும். அப்ப உங்களுக்கு தத்துவ ரூபம் தெரியும். நான் இந்த தத்துவம் அல்ல, நான் சிவபெருமானும் அல்ல, அப்ப என்ன தெரியும்? அப்ப எனக்கு ஆன்ம ரூபம் தெரிஞ்சிச்சு. ஏன்? நான் சிவமும் அல்ல பாசமும் அல்ல. சரி, சிவபெருமான் யாரு? பாசமும் அல்ல நானும் அல்ல, நம்ம வேற, அப்படி தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? அது சிவரூபம். சிவரூபம்னா என்ன? விடைமேல வருவார், சிவலிங்க திருமேனி இருப்பாரு, சோதியா இருப்பாரு, கால சங்கார மூர்த்தியா இருப்பாரு, சோமாஸ்கந்தரா இருப்பாரு, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டோமா? அதெல்லாம் சிவரூபம். அப்ப நீங்க கோயில பார்க்கிற அத்தனை வடிவங்களும் சிவரூபம் தான். ஆனால் சிவ தரிசனம் என்பது அறிவுக்குள் நிகழ்வது. எப்ப நிகழும்? ஆன்மா தூய்மை பெறுகிற போது அறிவுக்குள் நிகழும். எனவே நாம எல்லாருமே 10 பேப்பர்ல 3 பேப்பர் பாஸ் பண்ண ஆட்கள் தான். நமக்கு தத்துவ ரூபம் தெரியும், ஆன்ம ரூபம் தெரியும், சிவரூபம் தெரியும். சரி, தத்துவ தரிசனம் தெரியுமா? கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்? 36 தத்துவ பேரு தெரியணும், எந்த தத்துவம் எதை இயக்குகிறதுன்னு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தத்துவ தரிசனம் தெரிந்து விட்டது என்று பொருள். சரி, அதுக்கப்புறம் தத்துவ சுத்தி நேரணும். அப்படியே உடம்பின் மீது பற்று இருக்கக்கூடாது, நமக்கு நிறைய இருக்குது. அப்ப என்ன நடக்கல? தத்துவ சுத்தி உட்கார்ந்து இடுப்பு வலிக்குதுங்க, சீக்கிரம் முடிங்க, நான் வீட்டுக்கு போகணும். பாதி பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அப்படியே 5 ஆச்சு வீட்டுக்கு போகணும், உடையா ஆள உடையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? கை வலிக்குது, உட்கார்ந்து இடுப்பு வலிக்குது, வீட்டுல போய் 10 நிமிஷம் காலை கையை நீட்டி அப்படியே நீட்டினா தான் வலி காணாம போகும், சீக்கிரம் கிளம்பலாம். அப்படின்னு சில பேர் 3 மணிக்கு குடிச்சது டீ, மணி 5 குடிச்சு இன்னொரு டீ குடிச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நினை. அப்போ உடம்பை பற்றிய சிந்தனை அப்பப்போ வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா? இது தத்துவத்தை சுத்தி பெறலன்னு அர்த்தம். எனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒன்று வருகிற பொழுது பதற்றம் ஏற்படும். உனக்கு பிரஷர் ஆமா, ஐயோ, சுகர் ஆமா, ஐயோ, ஹார்ட் அட்டாக், ஐயோ அப்படிங்கிற. அட குடு, ஹார்ட் இருந்தா அட்டாக் வரத்தான் சரி அப்படின்னு நினைச்சு கம்மனு இருப்போமா? ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா, ஆனா வந்து இருந்தா வரத்தானே செய்ய விடு, இல்லைன்னா வராது, இருக்குது வரத்தான் செய்ய விடு அப்படின்னு நினைச்சிட்டா பிரச்சனையே இல்லையே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பதட்டம் அடைகிறோம். அப்ப என்னன்னா தத்துவ கருவியின் மீது ஒரு பற்று இருக்கிறது, எனவே பயம் வருது. எனக்கு பயமெல்லாம் இல்லைங்க, இது அவன் கொடுத்ததையா, கழட்டி விட்டுருவான், எப்ப கலந்து போனா போயிட்டு போகுது போ, அவ்வளவுதானே. ஏன் இது போச்சுன்னா இதை விட நல்ல சட்டம் தருவான் ஐயா.
இந்த சட்டையை வச்சுட்டு இவ்வளோ ஏன் ஜலம் போடுவானே, கழட்டி விட்டா நல்ல சட்டை தர போறாரு, புது சொக்கா தருவாரு, புதுசை போட்டு சுத்தலாமே அப்படின்னு நினைப்பு வந்துச்சுன்னா கழட்டி விடத்தானே தோணும். எனவே உடம்பின் பற்று நீங்குச்சுன்னா தத்துவ சுத்தி. சரி, ஆன்ம தரிசனம் முன்னே சொல்லிட்டு நடந்துச்சு. ஆன்ம சுத்தி யான் எனது என்ற செருக்கு போனா தான் நடக்கும், இன்னும் போகல. ஏன் உடம்பை பற்றியே போகாத போது என்னை பற்றி எங்க போக போகுது, இது இன்னும் நடக்கல. அப்போ 3 பேப்பரை தவிர 6 பேப்பர் ஃபெயில். 7 பேப்பர் ஃபெயில் ஆகிட்டோம், 3 தான் பாஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஏனைய 2ம் நீங்க தத்துவ சுத்தி நிகழாமல் ஆன்ம சுத்தி நிகழாது. ஆன்ம சுத்தி நிகழாமல் சிவ தரிசனமோ யோகமோ போகமோ இல்லை. இந்த பேப்பருக்கு வண்டியில மீது 3 டக்கு டக்குன்னு பாஸ் பண்ணி போயிடலாம். எது சிவ தரிசனம் நிகழ்ந்து விட்டால் சிவ யோகம் அப்பவே நிகழும். யோகம் வந்துட்டா போகம் அப்பவே நிகழும், தாமதம் இல்லாமல். அப்ப நமக்கு என்ன வேணும்? உடம்பை பற்றிய பற்றை விடணும், உயிரை பற்றிய பற்றை விடணும். என்னைக்கு விடுவோம்? உசுர விட்டாலும் விடுவோம், பற்ற விடணும். நிச்சயமாங்க நம்ம அதுதான் ஓடிட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுதுங்க, உணர்வுக்கு வரமாட்டேங்குது. அறிவுக்கு தெரியுது, ஆனா உணர்வுக்கு வருதா? வரமாட்டேங்குதே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு வீட்டுக்கு போனோன்னையும் இந்தியாவுக்கு போன் என்னன்னு அண்ணனோ தம்பியோ, டேய் மேலிருந்து சொத்து போறான், அம்மா எனக்கே எழுதி வச்சிருச்சு, மகிழ்ச்சி நல்லா இருந்து சொல்லுவோமா என்ன? அடா இப்படி ஆகி போட்டு இங்க வந்த நேரத்துக்கு மொத்தத்தையும் நாம போக போறதும் இல்லை, இருக்கு போது. எனக்கு சிங்கப்பூர் செட்டில் ஆயிட்டேன், கிரீன் கார்டு வந்துருச்சு, நல்லா இருக்கா தம்பி, நல்லா இருந்தா அப்படி சொல்லுவோமா என்ன? சொத்து போச்சே அப்படி பதட்டம் வருதா இல்லையா? பதட்டம் வராம இருந்துச்சுன்னா நீங்க தத்துவ சுத்தி பெற்று விட்டீர்கள். பதட்டம் வந்துச்சுன்னா இன்னும் ஆகல தம்பி, இவ்வளவுதாங்க. நம்ம ஒரு எந்த பொருள் போனாலும் இந்த அறிவை பாதிக்கிறீங்கன்னா தத்துவ சுத்தி. உங்க பேரை பத்தி போடாம விட்டுட்டாங்க, உங்களை சொல்லாம விட்டுட்டாங்க, நல்லதா போச்சு நினைச்சீங்கன்னா ஆன்ம சுத்தி. புரியுதா? மேட்ரு இவ்வளவுதான். நான் ஒருத்தன் இருக்கிறான், என் பேரை ஏன் போடல, நான் இல்லாம நீங்க எப்படி பண்ண அப்படி நின்னீங்கன்னா அது தத்துவ சுத்தி ஆகாதுங்க, ஆன்மம் முனைப்பாகிறது. எனவே சொல்வதற்கு இதெல்லாம் ரொம்ப எளிமையானது. ஆனா கடைபிடிக்கும் போது கடைபிடிக்கவே முடியாததை பெருமக்கள் சொல்லலைங்க. முயற்சி பண்ணணும், திருவருள் உதவி இருக்கணும். திருவருள் உதவி இருக்குமானால் நீங்க சிவத்தை விரும்புங்க, இது தானா நடக்கும். அவர் ஏன் அவர் அந்த வேலையை அவர் பார்த்துக்குவார். அது ஹெச்ஓடி அவர் பார்த்து, அது டிபார்ட்மெண்ட் அவரு. எனக்கு ஒரே ஒரு வேலை தான், சிவபெருமான விரும்பி நின்னா போதும், எனக்கு எதெல்லாம் கழட்டி விடணுமோ அதை கழட்டி விட்டுரும். அது அவருடைய வேலை, என் வேலை இல்லை. அதைத்தான் நூல்களில் பெரியவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. எந்தெந்த இடத்துக்கு எப்பப்ப எதை செய்யணும் அவன் பார்த்துக்குவான். எங்கே நடத்துமோ, எங்கே கிடத்துமோ, எங்கே இருத்துமோ எந்தறியே நமக்கு தெரியாது. உன்னுடைய செயல் என்று உனது அருளாலே உணர்ந்தால் என் செயல் காண்கிலேன் அப்படின்னு பெரியவங்க கொடுத்துருக்கிறாங்க. எனவே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, நடப்பதெல்லாம் அவன் செயல் என்று கருதன். நன்மையோ தீமையோ எதை பத்தி எனக்கு ஆராய்ச்சி இல்லை, எல்லாம் சிவம் செய்கிறது, எல்லாம் சிவம் செய்கிறது, எல்லாம் சிவம் செய்கிறது அப்படின்னு நான் அறிவுக்குள் உணர்ந்து நின்றுட்டா இந்த ப்ராசஸ் எல்லாம் மெல்ல மெல்ல நிகழ்ந்து கொண்டே இருக்குமே அன்றி வேறு உபாயம் இல்லை. எனவே இறைவனை விரும்புதல் இன்றியமையாத போற்று. போயிடுச்சிங்க. எல்லாரும் வினாக்கள் கேட்ட பெருமக்களுக்கும் வினாவுக்கு விடையை இருந்து கேட்ட பெருமக்களுக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் உரித்தாக்கி கொண்டு நாளை அங்கே பாவை விழாவும் அதை தொடர்ந்து நாளை மாலை நம்ம 9ஆம் நூற்பாவின் தொடர்ச்சியை அங்கே முனீஸ்வரர் கோயிலை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அமர்வை இன்றைய நாளில் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மண்ணுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் பழாது பெய்க மணிவரம் சுரக்க மன்னன் போர்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறைகள் ஓங்க நல்க மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மேன்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா. தென்னாருடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனக
ஞானகத்கரடே போற்றி. சிற்றும்